செல்லவான எது? இது எல்லாம் தவறு. ஓ, நான் அதை கண்டுவிட்டேன். அதனால் அதிலிருந்து தொடங்குவோமா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. அப்போ நமக்கு சில சாக்லேட் செய்யுங்கள். நான் அதை துபாயில் மட்டுமே சாப்பிட்டேன். ஓ, அந்த டேப்லெட்டை எனக்கு கொடு. அருமையான தேர்வு மேடம் வெண்டி. நிச்சயமாக எங்கள் சீஃப் சமையலர்கள் அதை அனைத்தையும் சமைப்பார்கள். டேனி மற்றும் ஜெஸ், நீங்கள் இப்போது தொடங்கலாம். ஓ ஆம், நன்றாக. நாம் என்ன செய்ய போகிறோம்? கிண்ணத்திலிருந்து தொடங்கலாம். நீர் சரியாக கூறுகிறாய் டேனியாக்க. கிண்ணத்துல நிறைய சாக்லேட் வேண்டும். நமக்கு முழு தொகுப்புகளில் ருசிகரமான மில்கா சாக்லேட் உள்ளது. அதை எடுத்து கிண்ணத்தில் மேலும் சாக்லேட் எந்ததை அடுத்ததாக செய்யலாம்? ஓ, எனக்கு தெரியும். நாங்கள் அனைத்தையும் உருக்க ஒரு பிரிண்டர் தேவை என்று நினைக்கிறேன். இல்ல, இது அல்ல. அதற்கு பதிலாக ஒரு புளியோக்கிய பயன்படுத்தலாம். இது விரைவாகவும் சிறப்பாகவும் இருக்கும். உனக்கு காட்டுகிறேன். ஓ, நீ என்ன செய்கிறாய்? அதுதான் நிகழ்ச்சி. ஹாஹா, அதுதான் அழகாக இருக்கிறது. பார்க்க இது வேலை செய்கிறது மற்றும் மிகவும் வேகமாக இருக்கிறது. ஜெனி, அது அருமையான யோசனை. நிச்சயமாக சாக்லேட் ஏற்கனவே ஊறிவிட்டது. நான் இந்த துவையலையை பயன்படுத்த விரும்புகிறேன். சாக்லேட்டை ஊற்றுவோம். சரியானது, ஆனால் அனைத்தும் இல்ல. இப்போது நமக்கு நிரோத்த காட்சியில தேவை. ஆனால் முதலில் நமக்கு சாக்லேட்டை உறைய வேண்டும். ஓ, இங்கே என்ன நடக்கிறது? ஓ சாம், இங்க. ஓ, நீ என்ன செய்கிறாய் என்று நெருக்கமாக பார்க்கலாம். ஜெஸ், நீ ஏற்கனவே என்ன செய்தீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? நான் அதை பற்றி நினைத்தேன். நான் சில இனிப்பு பொருட்களை சேர்ப்பேன். ஆம், இல்லை இல்லை, புளிப்பான காண்டி வேண்டாம். வாவ், அதிகார சபை அதற்கு எதிராக இருக்கிறது. நீ எதை கண்டுபிடிப்பாய்? ஆமாம், எனக்கு பிடிக்கும். ஸ்டீவ், அப்படியே எங்களை செய்வோம். அவமானப்படுத்தாதே. இல்ல, சரி. சாக்லேட் பேஸ்ட் எப்படி? இது கிளாசிக். ஆம், இது எங்களுக்கு ஒவ்வும். நீங்கள் சமையல் செய்யலாம். நன்றாக. நீங்கள் நியாயாதிபதிகளின் இதயங்களை உருக வைத்துள்ளீர்கள். சீக்கிரம் செய். ஜெஸ், சாக்லேட் பேஸ்ட பூய்த்து அதை கட்டுப்படுத்துங்கள். மற்றும் இதோ நாம் செல்கிறோம். இதை அனைத்தையும் உறைய விடுங்கள். எல்லாம் அருமை. பாருங்கள். அது மட்டும். இப்போது இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டுடன் அலங்கரிக்கலாம். நீங்க செய்யலாம். நமக்கு தேவை சில டைல்கள். இப்போது இது ஒரு பெரிய சாக்லேட் பார் போலவே தெரிகிறது. ஜெஸ் மற்றும் டேனி ஏற்கனவே சாக்லேட் செய்ய முடித்து விட்டார்கள். சரி, முடிவை பார்க்கலாம். ஆனால் அதை நாங்கள் மதிப்பீடு செய்ய கச்சே இல்லை. ஆனால் நீதிபதி குழு சாக்லேட்டை எப்படி ருசித்து எந்தபடியும் கருத்தை வழங்குவார்கள் என்பதை காணலாம். எதுவும் இல்ல. ஜோ மற்றும் ஸ்டீவ், நீங்கள் இந்த டைலை தேர்வு செய்ய வேண்டும். வாங்க, இப்போ அதை போடுங்க. ஓ, அந்த நிரப்பலை பாருங்க. ஓ, அது அருமை. ருசியானது. சுவையாக இருக்கு. எனக்கு பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதை பாப்அப் செய்து பார்க்கலாம். ஒரு சிறிய துண்டு. ருசியானது. ஜோ, நீங்க இதை பாப்அப் செய்து பார்க்க விரும்புகிறீங்களா? Lewis Ernst Miss Venti, the star from Ananashwis. அழகை வாழ்த்தும் சமையல் விமர்சகர் என்ன சொல்வார்? சுவையானது இல்லையா? ஜெஸ் மற்றும் சாம் 3 கால்களையும் நீங்கள் எடுத்தனர். செய்தீர்கள். காங்கிரஸ். ஓம், நல்லது. அற்புதம். ஆமாம், வாழ்த்துக்கள். வெற்றி நமக்கு. ஆனால் அதுவே அல்ல. அடுத்து வரும் சுற்றுக்காக காத்திருக்கிறோம். ஓ, ஏன் நம்முடைய காலத்தை கேட்க வேண்டும் சகோதரர்களே? எனக்கு அது பிடிக்கவில்லை. அது அருவருக்கத்தக்கது. அது மிகவும் சுலபம். அது மிகவும் கொழுப்பானது. ஓ, நண்பர்களே, ஒரு பர்கர் செய். எனக்கு பர்கர் மிக விருப்பம். ஒரு பர்கர், நல்ல தேர்வு. ஸ்டீவ், ஜெஸ் மற்றும் டேனி, இது உங்கள் புதிய சவால். நமது சமையல்காரர் இதை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதை கவனிக்கலாம். ஓ, வணக்கம். டேனி, நாம எங்க தொடங்குவோம்? ஓ, அதுதான் பொழுதுபோக்கு. ஜெஸ், இது மோசம். விடைபெறுகிறேன். நீங்கள் ஒரு பெரிய நீ இந்த பண்ண பாத்தியா? இது மிகப்பெரியதாக இருக்கிறது. இது ஒரு மிகவும் ஒரு துணிவான நகர்வு. நீண்டேன் நீதிபதி குழு. அவர்களால் சரியாகவே சொன்னீர்கள். இது ஒரு துணிவான நகர்வு. இந்த முடிவை நான் நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன். சமைப்பில் சிறந்த விமர்சகர் ஒப்புக்கொண்டால் நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். அவர்கள் உண்மையா? அற்புதம். எனக்கு என் கதானா திறமைகள் தேவை மற்றும் கதானா தானோ. அதை பண்ணை 2ஆக வெட்ட எடுத்து உபயோகிக்கிறேன். Just look out. ஓ, வா, ஸ்ட்ரோக். அது வேலை செய்தது. வாவ், ஜெனி, அது அற்புதமாக இருந்தது. நீ என்ன நினைக்கிறாய்?
ஆமாம், நாங்கள் கேஷப்பை பயன்படுத்துகிறோம். கீழ் துண்டின் மீது கொஞ்சம் ஊற்றுங்கள். இது போல. அருமை. இப்பொழுது சின்ன வெள்ளை மிளகாய். இப்போ சாலட் பரப்புவோம். இன்னும் கொஞ்சம். எல்லாமும் கட்டுக்குள் உள்ளது. இது கிரில்லில் வேகுகிறது. இதை எடுத்துக்கொள்ள நேரமாகிவிட்டது. நாங்கள் பறக்கையை பயன்படுத்தி பர்கரை மாற்றுகிறோம். தொடர்ந்து சிக்கன சில தக்காளிகளை இட வேண்டும். ஆம், மேலும் மஸ்டர்ட் தேவைப்படும். முழுவதும் தக்காளி மேலாக. இப்போது இன்னும் கெட்சப். ஓ, சுவை அருமை அங்கே இருக்கிறது. ஓ சூப்பர். ஓடு ஜெஸ், நீ என்ன? அது ஸ்ட்ராபெரிஸ். சரபுபானம் ஸ்ட்ராபெரி சாஸ் ஊற்றினீங்களான்னு எனக்கு தோன்றவில்லை தானே. நீதிமன்றம் என்ன நினைக்கிறது? ஓ, இது இருக்க முடியாது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இனிப்பை பர்கருடன் கலக்க முடியுமா? அதனை நான் ஒப்புதல் அளிப்பதில்லை. மன்னிக்கவும் டேனி. ஓ ஓ சா, உனக்கு என்ன ஆயிடுச்சு? சரி, அத உணவு பரிமாறலாமே. நீ முயற்சி செய்து பாரு. நான் உங்களோட நண்பர்களுடன் இருக்கிறேன். என் மைக்ரோஃபோன் எங்கே? ஓ, ஜெஸ் மற்றும் டேனி பார்க்கர் தயாரித்தனர். நமது ஜூரி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஸ்டீவ் அதை தொட்டுக்கொள்வதில்லை. நீங்கள் பர்கரை துண்டுகளாக வெட்ட வேண்டும். அனைவரும் அதை முயற்சிக்க வேண்டும். இப்போது அதை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, நான் பெரிய பகுதியை எடுத்துக்கொள்ள போறேன். ஓ, நான் அதை குறிப்பற்றேன். சரி, அதை முயற்சிப்போம். நான் அதை கவனமாக செய்கிறேன். இது சுவாரஸ்யமாக தோன்றுகிறது. சுவை விசித்திரமாக இருக்கிறது. மேலும் ருசியானது. ஸ்ட்ராபெர்ரி சாஸ் எதையும் கெடுத்துவிடவில்லை. நம்ப முடியாது. நான் அதை முயற்சி செய்கிறேன். நான் கொஞ்சம் மட்டும் எடுப்பேன். இந்த கொஞ்சம் எனக்கு சுவையை மதிப்பீடு செய்ய போதுமானது. இது மிகவும் பயமானது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கவலைப்படாதீர்கள் திலகர் அவரே. கொழுக்கட்டை பற்றி உங்கள் கருத்து எவ்வாறு உள்ளது? எனக்கு பிடிக்கிறது. இந்த கலவையானது அற்புதமானது. எனக்கு பிடிக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. ஓ, ஆச்சரியமா இருக்கிறது. புரியாத வார்த்தை. அருமை. ஜெஸ் மற்றும் டானி மீண்டும் வெற்றி அடைந்தனர். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாங்கள் நான் சாதித்தோம். உடைய மாற்று அறையில் இருப்பேன் நண்பர்களே. ஓ, நீங்கள் இன்னும் அங்கே உள்ளீர்களா? எங்கள் சமையல் நிகழ்ச்சி முடிய வந்து விட்டது. விரைவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த முறை எதுவும் விழவில்லையா? அருமை. நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி. இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்லை. கற்பாரையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், மிக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள். நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் turkey ரிட்ஸிருந்து உள்ளீடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ
ஓ சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே, அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே. வாவ், என்ன குளிர்ச்சியான பரிசுகள். அவனுக்கு பெரியதாக ஒன்று உள்ளது, நான்சிக்கு நடுத்தரமாக ஒன்று உள்ளது, என்னிடம் சிறியதுதான் இருக்கிறது. அது என்ன? வாவ், மர்மலேட் கரடிகள். அவங்களின் அளவு மிகச் சிறியது, சோகமடிக்கிறது. ஆனால் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் இப்போதே அதை முயற்சி செய்ய போகின்றேன். ஏதாவது இந்த கருவி. இது அவர்களுக்கு. ஓ, அது அது ஸ்டைல் பிளாஸ்டர் மாதிரி தானா? ஓ, அது ஒரு சூப்பர் மிஷன். அது மாம்பழ நூடுல்ஸ் செய்கிறது. சூப்பர், எனக்கு பிடிக்கும். முருகா, அருகில அவனுக்காக குளிர்ச்சியாக இருக்கிறேன். ஆரஞ்சு பூ கட்டிகள் கிடைத்தன. வாவ், நான் நீல ஒரு ஜோடி ஓரியோஸ். இதற்கு நாவல் பழங்களின் ருசி உண்டு. நான் இந்த மெஷினிலிருந்து என்ன சமையலுக்கு தயாராகிறேன் என்பதை பார்ப்போம். பெண்களே, இதை பார். நீங்கள் அரைசிலா சமைத்து பார்த்ததுண்டா? நான் இனிதமும் சமைத்ததில்லை. சிறந்த வேலை. முயற்சி செய்ய நேரம் வந்துவிட்டது. மிகவும் ருசியா இருக்கிறது. இது அருமையானது. எனக்கு கிடைத்த பரிசு மகிழ்ச்சியை தருகிறது. ஓ, மிகவும் நன்று. எவ்வளவோ நன்றி உங்களை எல்லாருக்கும். வாவ், நான் கூட காரக்கிழங்கு சமைக்க போறேன். ஓ, இந்த பெரிய ஹபா பபாவை பாருங்கள். நான் சுவைக்கு குமிழி குலையில் விரும்புகிறேன். ஓ, இது கடினமாக இருக்கலாம், ஆனால் நான் இதற்கு தயாராக இருக்கிறேன். எனவே திருப்புகிறோம். அமேசமாக உள்ளது. கடினம், ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நான் சந்தேகமின்றி கூறுவேன். வா, இந்த நூடுல்ஸ் குவியலை பாருங்கள். இது எல்லாமே சாக்லேட். இதை ருசிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ, ரொம்ப சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். நீ என்ன செய்கிறாய்? அதை நிறுத்து. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இப்பொழுது புயல் வீசுகிறேன். அழகானவை. இது வெடிக்கப் போகிறது. இல்லை. ஆ, ஈவி ஐஸ்கிரீம். இது சுவையா? சரி, நான் ஒரு சிறிய பகுதியை பெற்றிருப்பது நல்லது. நான் ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் பெற்றேன் மற்றும் இதுவே மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. வாவ், என்ன பெரிய ஐஸ்கிரீம். க்ளோய், அருமை. இவ்வளவு ஐஸ்கிரீம் என் வாழ்க்கையில கண்டு வைத்ததே இல்லை. ஸ்ட்ராபெர்ரியும் கூட. வா, நீயே முதலில் தொடங்கு. மோனிகா, என் மனதில் இருக்கிறது. ஆவிட்டிருந்து ஒரு ஸ்பூன் வாங்கி இப்பொழுது இந்த சிறிய சுட்டு வைக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். கிவி ஓ பாய். பனிக்கூழ் மிக இனிப்பாக உள்ளது. இடது இல்லை என்பது வருத்தமாக உள்ளது. ஓ, எனக்கு ஐஸ்கிரீம் ஸ்பூன் இல்லை, ஆனால் விரல்களால் சாப்பிடுவது மிகவும் வசதியாக இல்லை. சரி, நான் அப்படியே சாப்பிடலாம். ஓ, அது உண்மையில் வசதியானது. என் விரல் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை போன்றதே. அற்புதம். இப்பொழுது ஸ்பூன் இல்லாமல் ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். என் இரு கைகளிலும் 5 விரல்கள் இருப்பது நல்லது. அதாவது ஒரே நேரத்தில் 10 ஸ்கூப் ஐஸ்கிரீம் நான் சாப்பிட முடியும். ஆம், என் கைகள் உறைந்து விட்டன. கயிறு போல ஆகிவிட்டன. உங்களுக்கு நான் உதவ வேண்டும். நீலம். ஆம், இல்லை. இன்னுமா என்ன செய்கிறாய்? குளோய், வா. ஏன் என் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க பெண்களே? அருகையாக என் விரலை கடிக்காதீங்க. ஓ, வா மாயா. கை மோசமாக இருக்கிறது. மற்றதும் நன்றி பெண்களே. நாங்கள் நம் சிறந்த முறையில் முயற்சி செய்ய போவது மகிழ்ச்சி. சரி, இப்போது முடிந்ததல்லவா? எனக்கு திரும்பவும் ஐஸ்கிரீம் இல்லை. ஓ, அர்த்தமாக கெட்டது. யாரிடமாவது எனது ஐஸ்கிரீம் இன்னும் இருக்கிறதா? இல்லை. எனக்கு கொஞ்சம் வைத்திருக்கலாம் அல்லவா? ஓ, நீ என்ன பார்க்கிறாய்? என்ன செய்கிறாய்? நான்சி, எனது ஐஸ்கிரீமை பற்றி கூட யோசிக்காதே. இல்லவே இல்லை. இப்போது உனக்கு ஐஸ்கிரீமை உதவ என்னுடைய ஓச்சரே. வேண்டாம். ஓ, இல்ல, அது முழுவதுமாக விழுந்து கீழே. ஆனால் இப்போ அது சாப்பிட அதிக வசதியாக இருக்கிறது. சூப்பர்.
சூப்பர், நான் அதை ரசிக்கிறேன். ஓ, யாரும் உன்னிடம் கேட்டுவிட்டார்களா வேறொருவரின் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொள்ள? பரவாயில்லை, நான் உனக்கு காட்டுகிறேன். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உருகிவிட்டது என்பது வருத்தமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய ஜெல்லி பகுதி! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த அளவு எனக்கு சரியாக பொருந்துகிறது. வாய், ஓ நல்லது, வாய், அதை காணுங்கள். மற்றும் உங்களுக்கு மிகவும் சிறிய பகுதி எப்படி உள்ளது? வாருங்கள், தொடங்குங்கள். சரி, ஆனா நான் அதை முதலில் சுவைக்க முடியும். ஓ, ருசியானதாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் நல்லது. ஆனாலும் கொஞ்சமே. ஓப்ஸ், மன்னிக்கவும். நான்சி. சரி, இந்த தருணத்தை எதுவும் மிஞ்ச முடியாது, ஏனெனில் என் இனிமையான பரிசை பரிச்சயமாக்க நேரம் வந்துள்ளது. ஜெல்லி மிகவும் மிருதுவாக, இனிப்பாக, இனியதாக உள்ளது. அதை நிறுத்த போக தோன்றுவதில்லை. மிகவும் நல்லது. பாருங்கள், முழு பாட்டிலையும் ஒரு சேர கையாழ்ந்து விட்டேன். பெண்களே, நீங்கள் அதை பாத்தியா? அதை வலுக்கட்டாயமாக அழுத்து. வாருங்கள், ஜெல்லியை பிழிவதிலே கிட்டத்தட்ட வெற்றி பெறுவோம். அதை சாப்பிட நேரம் கிடையாது எனக்கு. ஓ, வாருங்கள். என்ன இதை? இந்த பெரிய பாட்டில் ஜெல்லியை பிழிந்தெடுக்க மிகவும் கடினம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான்சி, பாட்டிலை பிடி. ஒரு பெரிய குத்துச்சண்டை பருத்திக்கை கையுறை போன்றது. ஓ, ஏனது? இல்ல க்ளோய், வேண்டாம். யா இது ஒரு மோசமான யோசனை போல் தெரிகிறது. ஐயையோ. ஓ, ஆம், நீங்கள் அதிக ஜெல்லி ஊற்றிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்க அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.